தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் 11 பேரை நீக்கம் செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் அடுத்த வாரம் முதல் நடைபெறவுள்ள பல்வேறு பணிகளுக்கான நேர்முகத் தேர்வு பாதிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சங்கரன். கடந்த 2015ஆம் ஆண்டு ஜனவரி 31ஆம் தேதி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் காலியாக இருந்த 11 உறுப்பினர் பணியிடங்களை தமிழக அரசு நிரப்பியது. இந்த பணி நியமனத்தை எதிர்த்து திமுக, பாமக மற்றும் புதிய தமிழகம் கட்சி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் கடந்த வாரம் தீர்ப்பளித்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்த 11 பேருமே உரிய விதிமுறைகளை பின்பற்றி தகுதியில்லாமல் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த 11 பேருடைய நியமனம் செல்லாது என அதிரடியாக உத்தரவு பிறப்பித்தது. இந்த நிலையில் இந்த 11 பேரும் தங்களுக்கு தமிழக அரசு சார்பில், அதாவது அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒதுக்கீடு செய்த தங்களுடைய வாகனங்களை அரசு பணியாளர் தேர்வாணையத்திலேயே ஒப்படைத்துவிட்டு தற்போது வரை அவர்கள் இன்னும் பணிக்கு திரும்பவில்லை. இந்த உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவு காரணமாக இந்த நிலையில் அடுத்த வாரத்திலிருந்து மாவட்ட கல்வி அலுவலர் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கான நேர்முகத் தேர்வு நடைபெற இருக்கிறது. இந்த நேர்முகத் தேர்வை பொறுத்தவரை ஒவ்வொரு உறுப்பினரும் கீழும் தனித்தனியாக ஒவ்வொரு உறுப்பினர் கீழே நடைபெறும். தற்போது 11 உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக 13 பேரில் 11 உறுப்பினர்கள் பணி நியமனம் செல்லாது என அறிவிக்கப்பட்டதன் காரணமாக இந்த பணிகள் எல்லாம், நேர்முகத் தேர்வு பணிகள் எல்லாம் பாதிக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக டிஎன்பிஎஸ்சி வட்டாரங்களில் விசாரித்த போது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருப்பதாகவும், இந்த மேல்முறையீடு வழக்கில் மிக விரைவில் தீர்ப்பு வந்துவிடும் எனவும், எனவே இந்த பணி நியமனங்களில் பொறுத்தவரை எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படாது எனவும் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஒருவேளை இந்த வழக்கில் தாமதம் ஏற்படும் பட்சத்தில் இந்த அடுத்த வாரத்திலிருந்து நடைபெறக்கூடிய இந்த நேர்முகத் தேர்வு தொடர்பான பணிகள் அனைத்தும் தள்ளி வைக்கப்படலாம் எனவும் கூறப்படுகிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்னேஷுடன் சங்கரன். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள கணினி ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வேலையில்லா பட்டதாரி ஆசிரியர் சங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அச்சங்கத்தின் மாநில செயலாளர் குமரேசன், சமச்சீர் கல்வி பாடத்திட்டத்தின்படி 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை கணினி அறிவியல் பாடத்தை கற்பிக்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுத்தார்.